கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாசத்திற்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 3 மாதம் முடிந்து ஏப்ரல் மாசத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களிலே, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை தந்து நம்முடைய தேவன் நம்மளை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்போதுமே அப்பா பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அந்த அன்பு நம்ம பார்க்கும்போதே புரியும். எங்க அப்பா என்கிட்ட பாசமா பேசுறாரு அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் பிள்ளைகள் சொல்லும், எங்க அப்பா என் மேல கோபமா இருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் எங்க அப்பா என் மேல கோபமா இருக்கார் அப்படின்னா, நான் எங்க அப்பா விட்டு தள்ளி போயிட்டேன். நான் கொஞ்சம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஆனா நான் கொஞ்சம் கர்த்தரை விட்டு தள்ளி போய், எங்க அப்பாவை விட்டு தள்ளி போய் நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில குடும்பங்கள் இருக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணே, இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ளதான் வருது. என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. அந்த வேர்டை நம்ம நார்மலா வாசித்து பார்க்கோம். என்னிடத்தில் திரும்பு, என்கிட்ட வந்துரு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்போதுமே அப்பா கூடயே இருக்கும்போது அந்த வித்தியாசம் தெரியாது. சில குடும்பம் அப்பா விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது தெரியும். எங்க அப்பாட்ட இருக்கும்போது நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னோட வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. எங்க அப்பா என்னை நல்லா பத்திரமா பாதுகாத்து கொண்டாங்க. ஆனா இப்பொழுதோ என் வாழ்க்கை கர்த்தரை மறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. நான் வேற மாதிரி நான் போயிட்டேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். எனக்கு தெரியும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். எந்த மாதிரி சூழ்நிலையிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்பு. அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிறைய குடும்பத்திலே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பனை விட்டு தூரமா போயாச்சு. தகப்பனை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், ஒரு மேகம் எப்படி அப்படி டக்குன்னு அப்படி கடந்து போதோ அதே போல உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன்.
சில குடும்பத்துல ஏன் தகப்பன்ட்ட வரமாட்டாங்க அப்படின்னா, எங்க அப்பா அடிச்சுருவாரு பிரதர். உங்களுக்கு எங்க பிரதர் தெரியும்? எங்க அப்பா அடிச்சுருவாரு. எங்க அப்பா ரொம்ப அடிப்பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல பிள்ளைகள் அடி வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப பிள்ளைகள் பெருசாயிரும். அப்பா பக்கத்துல போகாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி எங்க அப்பாட்ட போக முடியும் அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை அண்ணே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் மீறுதல் பாவத்துக்குள்ள நான் இருக்கிறேனே, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். அகற்றிவிட்டேன். நான் எங்க அப்பாட்ட பேசுறதுக்கு எது தடையா இருந்துச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் மீறுதல், நான் கொஞ்சம் பாவத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். அதனால எங்க அப்பா முன்னாடி போய் என்னால நிக்க முடியலை. இதுதான் நிறைய வீட்டுல, நிறைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள். அவங்க இருதயத்துக்குள்ள தெரியும், வெளியே தெரியாது. நான் சொல்ற செய்தி வெளியே தெரியாது. ஆனா இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசும்போது, ஆமா பிரதர், நீ சொன்ன உண்மைதான் பிரதர். நான் எவ்வளவுதான் யோசித்தாலும் சில நேரத்துல நான் கர்த்தர் பக்கம் நெருங்க முடியல. ஏன்னா என் இருதயத்துக்குள்ள அந்த உள் மனசாட்சி குத்துது, உணர்த்தப்படுறேன். ஆனா நான் கர்த்தர் பக்கம் போக முடியல. நான் சில காரியத்துல நான் சிக்கிக்கிட்டேன். நீங்க சொன்ன உண்மைதான் அப்படின்னு எந்த குடும்பத்திலே உங்க இதயத்துக்குள்ள பேசுறாரோ, உங்களுக்கு இன்னைக்கு செய்தி. இந்த மாசத்திலே உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் திரும்பு என்று வந்து பாசமா கூப்பிடுறாரு. போதும், உலகத்திலே மனுஷனை நம்பி ஓடுனது, ஃப்ரெண்டை நம்பி ஓடுனது, வேலையை நம்பி ஓடுனது, பிசினஸ் நம்பி ஓடுனது. சில வீட்டில் அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. அது மரண வாசல். நான் வியாபாரத்தில் இருந்தேன். காலையிலேருந்து ராத்திரி வரையே வியாபாரம் 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 மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த வியாபாரத்தில் இருக்கும்போது இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தரை மறந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். லட்ச லட்சமா கடன் கூடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படிடா கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் யார்கிட்ட பழகுனனோ அதே மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி என்கிட்ட வரக்கூடிய அந்த எல்லா பணத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்தித்தார். கர்த்தர் என்னை சந்திக்கும் போது தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். எனக்கு எந்த குடும்பத்துல மாந்திரியம் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கினானோ அதே குடும்பத்தில் உள்ள நபர் அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இதை ஏன் தெரியுமா இன்னைக்கு சொல்றேன்? என்னிடத்தில் திரும்பு. நான் கர்த்தர் பக்கம் வந்ததுனால நான் ஜீவனோட இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன். கிருபை தந்திருக்காரு, குடும்பமா இருக்கேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. தேவன் அருளிய அப்பம். தேவன் தான் உங்க கூட பேசுவார். எந்த ஒரு மனுஷனும் பேசி ஒரு மனுஷன் மாற போறது இல்லை. ஏன்னா நானும் இந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்திருக்கேன். நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருக்கேன். எனக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உருவாக்கின தேவன் எப்படி மறப்பார்? ஒரு சின்ன கேள்வி. தேவன் தான் நம்மளை உருவாக்குறார், எப்படி மறப்பார்? நான் உன்னை உருவாக்கினேன். உருவாக்கின தேவன் எப்படி மறப்பார்? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கிட்டப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிற. அதனால யாரெல்லாம் இந்த காலவேளையில இணைந்திருக்கிறீங்களோ, குத்தப்பட்ட இருதயத்தோடு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்,
நான் இப்ப ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா இப்ப சில குடும்பத்துல விரும்பி திருமணம் முடிச்சிருந்தாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க, ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் கண்கள் மறைக்கப்பட்டுறது, இருதயத்துக்குள்ள ஒரு கடின இருதயமா மாறிடுது, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. இந்த செய்தி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், சில குடும்பத்திலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியும். உன் மீறுதல்களை அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்றாங்கல்ல, உன் மீறுதல்களை, உன் பாவங்கள் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு பாவம் இருக்கும். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், அதெல்லாம் தள்ளிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்போடு இந்த மாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் சந்திக்கிறார். அன்போடு சந்திக்கிறார். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் அப்படின்னா, கர்த்தர் மீட்டு கொள்ளும் போது அந்த பாவம், அந்த மீறுதல், அந்த அக்கிரமம் எல்லாத்தையும் நீக்கிதான் நம்மளை மீட்டு கொள்றாரு. அதனால இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அண்ணே, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, உங்க கூட தான் பேசியிருக்காரு. வாக்குத்தத்தம் அப்படின்னாலே ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலை விழுந்து போய் கிடந்தாலும் சரி, கர்த்தர் தூக்கி எடுப்பார். அவருக்கு தெரியும், என் பிள்ளை எதுல விழுந்து கிடக்கு, என் பையன் எதுல விழுந்து கிடக்கா. உருவாக்குன தேவனுக்கு தெரியும்பா. ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கு அப்படின்னா, ரவிராஜ தூக்கி எடுத்த தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷன் எங்க விழுந்து கிடக்கிறான் தேவனுக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த மாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, நீங்க எந்த சூழ்நிலை முடங்கி கிடந்தாலும் சரி, எந்த கட்டில கிடந்தாலும் சரி, எந்த பாவ கட்டா இருந்தாலும் சரி, எந்த மாந்திரிகம், எந்த பிள்ளி சூனியமா இருந்தாலும் சரி, அந்த எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முடிந்தா முழங்கால் படியிடுங்க. கர்த்தரே உங்களோடு இடைபடுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம், குடும்பமா வருகிறோம். எங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. நீ என்னால் மறக்கப்படுவதுன்னு சொல்லி எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க. நாங்க எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் உமக்கு தெரியும். நீங்க தான்ப்பா எங்களை உருவாக்குனீங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன அந்த மோசமான பாவங்கள், அது எல்லாவற்றையும் மன்னிக்கன்னு சொல்லி அப்பா உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. அகற்றி விட்டேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நன்றிப்பா. என்னிடத்தில் திரும்ப சொன்னீங்கப்பா. நாங்க உங்ககிட்ட வாரோம்ப்பா. உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. இந்த மாசம் கர்த்தரே பொறுப்பெடுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள இருதயமும் பலவிதமான வேதனை, பலவிதமான பிரச்சனை, பலவிதமான கடன் உபத்திரத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் தரித்திரம், பஞ்சம், சாபம், வியாதி, பலவீனம், சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்களை
கர்த்தரே சந்திக்கிற கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த பூமியிலே எங்களை மீட்டுக்கொள்ள எங்களுக்காக தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, மனுஷகுமாரனா வெளிப்பட்டவரே, தாவீதின் குமாரனா வெளிப்பட்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே மகிமை அப்பா உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும்பா. மகிமையின் ராஜாவே துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ இந்த மாசம் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்த போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும். பலப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு புது அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய கனி விளையணும். வரங்கள் செயல்படணும். கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகத்தை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்க கண்களில் வேலி அடைங்க. தேவையில்லாம எந்த இடத்துக்கும் புறப்பட்டு போகக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி அப்பா விசேஷமா பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு பொல்லாத சிந்தனையோ பொல்லாத காரியங்களோ எந்த ஒரு காரியம் உள்ள வரக்கூடாது. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க முடியாது. நல்ல ஆவியை தாங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எந்தெந்த காரியத்துல முடங்கி போய் கிடந்தாங்களோ அந்த எல்லா முடக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுங்க. இந்த மாசத்திலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் மீட்டு கொண்டேன். என்னிடத்தில் திரும்ப சொன்னீங்கப்பா. அப்பா இந்த மாசம் எங்களோடு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் கர்த்தரை வேலையடைத்து ஆசீர்வதிங்க. சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம். தரை மட்டும் தாழ்த்திரோம்ப்பா. இந்த மாசத்திலே அப்பா விசேஷமாக பெரிய வெள்ளிக்கிழமை வருது, ஈஸ்டர் வருது. எல்லா நாட்களிலுமே ஆலயத்துக்குள்ள நாங்க நாட்டப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. ஆலயத்திலே அப்பாவுடைய சமூகத்திலே நாங்க இருக்கணும். கிருபை தாங்க. ஆலயத்துக்கு யாரெல்லாம் போகாமல் இருக்கிறாங்களோ இந்த மாசத்துல ஆலயத்துக்குள்ள நாங்க போகணும்ப்பா. கிருபை தாங்க. கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனையோடு பல லட்சங்கள் பல கோடிகள் கடனோடு எந்த தேசத்துக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருகிற கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மறுபடியும் உங்க பிள்ளைகள் எழுப்புற கிருபைக்கா நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னது போல நீ என் தாசன், உன்னை நான் உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னது போல உங்க பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொண்ட கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. அப்பா வரக்கூடிய தேர்தலுக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. தேர்தலே தேவனுடைய கரம் இருக்கணும்ப்பா. நீங்க இந்த வருஷத்துல சமாதான பிரபுவாக வெளிப்படணும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளயுமே சமாதான பிரபு இறங்கி வரணும்ப்பா. தேசத்துக்குள்ள இதான் நடக்கு. சமாதான பிரபு இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்த குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறாங்களோ, காலை வேளையில கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, இந்த மாச தேவைகளுக்காக வீட்டு வாடகை,
சில குடும்பத்திலே அப்பா ஒவ்வொரு மாசமும் பணம் பேங்க் லோனு போயிட்டே இருக்குப்பா. பேங்க்ல ஜொல் இருக்கு. இன்னுமா பலவிதமான லோன் இருக்குப்பா. எல்லா லோனுக்கும் அடைத்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குடும்பமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கண்ணீரோடு இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வாலிப வயசுல உன் சிறுசிற நினை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ இளம் தலைமுறைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இந்த செய்தி கேட்டிருக்காங்கப்பா. இந்த செய்தியை கேட்டு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த மாசத்திலே இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆவியானவர் திட்டமா பேசின கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. கற்பத்தில் நீ ஜெபிக்கிறப்பா. அவங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து கற்பத்தில் நீ ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல கற்பத்தின் கனி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும். கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. சில குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. அப்பா அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. பாத்திரம் நிரம்பி வழியணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். அப்பா விசேஷமா அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ ஏற்ற துணையை கர்த்தர் தந்து திருமணத்தை கர்த்தரே நடத்துவீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, குடும்பத்தை விட்டு பிரிந்து போனாங்களோ, பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டாங்களோ, விபச்சாரத்திலே, மதுபான அடிமையிலே, போதை காரியங்களே, கஞ்சா பழக்கத்திலே, விபச்சாரத்திலே, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் தூரமா போன எந்த குடும்பத்திலே அப்ப அந்த செய்தி கேட்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளோட இந்த மாசம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறீங்க ராஜா. என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். எங்க இருதயத்துக்குள்ள கடினமான அந்த இருதயம், அந்த எல்லா பாவ கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த குடும்பத்திலே அப்பா கர்த்தருடைய ஆவியான பேசி கொண்டிருக்கிறீங்களோ அந்த குடும்பத்துல இருக்க அந்த எல்லா தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும்பா. சில குடும்பம் கர்த்தர் என் கூட பேசிட்டார். குத்தப்பட்டவங்களாக, குத்தப்பட்ட குடும்பமாக மனம் திரும்பிட்டு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுங்க. எங்களை மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால உங்க பிள்ளைகளை தொட்டு இருதயத்தை குணமாக்கித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல முடங்கி கிடக்குறாங்களோ, எந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி விடுதலை கொடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில புறப்படல எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, விவசாயம் பார்க்காங்க, கம்பெனி வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல கம்பெனி வச்சிருக்காங்க, சில குடும்பத்துல சிறுதொழில், சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, சில குடும்பத்துல ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், டீச்சர், இன்னுமாக போலீஸ் ஆபீசர், ஆர்மில இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இன்னுமா எத்தனையோ குடும்பத்துல கால வேலையில பலவிதமான வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லாரையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. மாசம் முழுவதும் நிறைய தேவைகள் உண்டு. வீடு கட்டுறாங்க, பாதியில நிக்கி. சில குடும்பத்துல ஒவ்வொரு மாசமும் வாடகை தான்ப்பா போயிட்டு இருக்கு. சொந்த வீடு கட்ட கிருபை செய்யுங்க. இந்த மாசம் எல்லா குடும்பத்தையும் நிரம்பி விடுகிற பாத்திரமா மாற்றி ஆசீர்வதிங்க. எங்க கூட நீங்க தங்கி இருக்கணும்ப்பா. 24 மணி நேரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எங்க கூட நீங்க பேசின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளியப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். இந்த மாசத்தினுடைய எல்லா தேவையிலும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க.
என்னோட சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்பட்டுங்க. உங்க நாமமை விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் கர்த்தரை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.